வசனம் 29 வசனம், அவர்கள் ஓடி போனார்கள். ஹலோ, இன்னைக்கு உங்களோட வாழறாங்க பார்த்தீங்களா? உங்களோட என்ஜாய் பண்ணுறாங்களே, உங்களோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நான் சொல்கிறதெல்லாம். உங்களோட இன்னைக்கு கடைக்கு வரவங்க, அங்கே போகிறவங்க, இங்கே போகிறவங்க எல்லாம் அவங்களே உங்களை ஒரு நாள் ஒன்றெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவர்கள் கூட்டின்னு போனது யார்? கூட்டின்னு போனது யார்? அவன்தான். கூட்டின்னு போனது அவன்தான். ஆனாலும் உங்களை யாரெல்லாம் உங்களை பாவத்துக்குள்ளே தூண்டுறாங்களோ அவர்கள் ஓடி விடுவார்கள், நீங்கள் சாவீர்கள். நல்ல வார்த்தை இல்லை இது. அவர்கள் சத்தமா புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்சலோம் அகிதோபேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று. திரும்ப இந்த வார்த்தை கவனிங்க, நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கஷ்டம் புரியுது. உங்கள் உறவுகள் யாரோடு? அந்த தீர்மானம் சொல்லுங்க. அப்சலோம் அகித்தோப்பேல். கைப்பிடிச்சு கேளுங்க. யாரோடு நட்பாக இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஆட்களோட ஃபேஸ்புக்கில் பழகுறீங்க? உங்கள் வாட்ஸ்அப் நண்பர்கள்லாம் யார்? ஃபேஸ்புக் நண்பர்கள்லாம் யார்? என்ன டியூன் வச்சுருக்கிறீங்க? புரியல, நல்லா கேளுங்க. அப்சலோம் ஒரு அரசனின் மகன், அகித்தோப்பேல் ஒரு வேலைக்காரன். கவனிங்க, அந்த அகித்தோப்பேல் மோசமானவன். அதிலே போட்டது பாருங்க. அவன் ரொம்ப மோசமானவன். பின்னாலே சொல்கிறேன். அவனோட ஆலோசனைகள் எல்லாமே துர் ஆலோசனை. என்னங்க? அவன் ஆலோசனை எல்லாமே தவறானது. என்ன கவனிங்க எல்லாரும், தவறானது, பொய்யானது, போலியானது. எல்லாம் சொல்லுங்க கைப்பிடிச்சு. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேளுங்க. அப்சலோம் மாதிரி யாரோட அகித்தோப்பேலோட வேண்டாம். சத்தமா. இன்பமாக இருக்கும், ஆனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதில் படித்து பாருங்களேன். நான் சொல்லட்டுமா? ரைட். இது நல்ல வார்த்தை இல்லை இது. அப்சலோம் நோக்கி, உன் வீட்டை காக்க உன்னுடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் நீ பிரவேசித்தான். 29 பிரவேசித்தான். 29 வாசிக்க வேண்டாம். 22 பிரவேசித்தான். அவன் என்னாச்சு தெரியுமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பி